சரி, வணக்கம். 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 என்ன தோனியா? ஓ, தோனி தான். நாங்க தலை ரசிக்கிறோம். அப்படியா? நம்ம சவுனா பின்னால இருக்குது. நம்ம சவுனா அங்க பாப்போம் இருக்கா. வாவ், தலை தோனியோட டிஷர்ட்டோட ஒரு ஆளை மீட் பண்ணி இருக்கிறோம். சரி, வணக்கம். 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 என்ன தோனியா? ஓ, தோனி தான். நாங்க தலை ரசிக்கிறோம். அப்படியா? நம்ம சவுனா பின்னால இருக்குது. நம்ம சவுனா அங்க பாப்போம் இருக்கா. வாவ், தலை தோனியோட டிஷர்ட்டோட ஒரு ஆளை மீட் பண்ணி இருக்கிறோம். என்ன செய்யறது, இந்த முறை கப்பு நம்மளோட கையில இல்லைன்னு ஸோ சேட். இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அப்பவே விட்டு கொடுக்க மாட்டோம் என்ன நடந்தாலும். சரி, சரணியன். அப்படியா? சரி, சரணியன் குட்டிக்கிண்டைக்கு பர்த்டே ஆமென்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு அழகா கிஃப்ட் எல்லாம் கொடுக்கட்டாமன்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரியா? சரி, கொடுப்போமா? முதலாவதா ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரி, ஹாப்பி பர்த்டே சரணியன் சொல்லி போட்டு. சரி, அதுல யார் அதுல முன்னுக்கு இருக்கிறது உட்கார்ந்து? நான் தான். சரி, இது எங்க பிளே பண்ணிக்கல இருந்தது? ஐயப்பன் கோயிலில் நாதஸ்வரம் வாசி கேக்கில் எடுத்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து எனக்கு தகவல் வந்தது சரண்யனுக்கு பர்த்டேயா. சரி, ஒருக்கா நாங்கள் அப்பாட பேர் இவருக்கா சொல்லிடுவோம். இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்காக. யார்கிட்ட மகன் தெரியாது தானே. என்ன பேர் அப்பாவுக்கு? பாலமுருகன், பிரபல நாதஸ்வர வித்துவான். என்னுடைய கடைசி மகனா? சரி, கடைசி மகன் புதல்வனுக்கு பர்த்டே ஆமென்னு சொல்லித்தான் எங்களுக்கு நியூஸ் வந்தது. அவருக்கு நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி கேக்கெல்லாம் செஞ்சு கொண்டே கொடுங்கன்னு சொல்லி சொன்னவே நான் தான் இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லாம் தட்டி தேடி உங்களோட வடிவான ஃபோட்டோ ஒன்று எடுத்து, நல்ல வேளை அப்பா ஒரு ஃபோட்டோவை போட்டு இன்றைக்கி விஷ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஃபோட்டோவை எடுத்து நாங்கள் விஷ் பண்ணி இன்றைக்கி கேக்கெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். சரி, யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு? யோசிச்சு பாருங்க. நீங்க வெட்டிக்காரனாமலாம் சொல்லி அனுப்பினாங்க. ஆள் சரியான குளப்படி, நல்லா கதைப்பான் அதெல்லாம் சொல்லி அனுப்பினாங்க. கண்டுபிடிங்க பாபம், யார் அனுப்பினாங்க? என்னடா இது? சரி, இன்னொரு கிஃப்ட கொடுப்போமா? பிடிச்ச கிஃப்ட கொடுப்போம். சரி, அடுத்தது உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு. சரியா? இந்த பாஸ்கெட் கொடுக்கட்டாம், அவர் சாப்பிடட்டுக்கும் ஸ்வீட்டோட இந்த பிறந்த நாளை கொண்டாடட்டுக்குமான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். யார் அப்ப? யாருக்கு தெரியும் இந்த விஷயம் எல்லாம்? என்னடா இது? உள்நாட்டுல இருந்தா வெளிநாட்டுல இருந்தா? சரி, உள்நாட்டுல இருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு? அதானே, நிறைய ஃபேன்ஸ் வேற இருக்கிறாங்களாம்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நாங்க. உள்நாட்டுலயும் ஃபேன்ஸ் இருக்கு, வெளிநாட்டுலயும் இருக்காம, அதுலயும் 2 இடத்துலயும் இருக்குதுப்பா. ஆரப்பா அது இப்படி உங்களை விஷ் பண்ணி அதுவும் உங்களை இந்த பாருங்க கேக்ல எல்லாம் உங்களோட போட்டோ எல்லாம் வைக்க சொல்லி இருக்கிறாங்கடா. அந்த விஷயத்துல ஃபேனா இருக்கிறவங்க யாரப்பா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? செயின்ட் ஜோன்ஸ்ல படிக்கிறீங்க. சரி, வேணா கிரிக்கெட்ல ஆல்ரவுண்டரா, பேட்ஸ்மேனா, போலரா? சும்மா விளையாடுறது அப்படித்தானே ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சு நாங்கள் பிறகு பேட்ஸ்மேனாவோ போலராவோ இல்லைன்னா ஆல்ரவுண்டராக வருவோம். என்ன? சரி சரி, யார் அப்போ அனுப்பியிருப்பாங்க? வடிவா யோசிச்சு சொல்லுங்க பாபா. தெரியல. சரி, இது உங்களோட பெரிய ஒரு ஃபேனா தாங்க. சரியோ, சரணியாண்ட ஃபேனா என்று சொல்லி யாரோ அனுப்பி இருக்கிறாங்க. இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் கொடுப்போமா? சரி, என்ன இருக்கும் இதுக்குள்ள, இந்த பாக்ஸுக்குள்ள? சரி, இதுக்குள்ள ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குமென்று நினைக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்ச விஷயமா இருக்கும் இதுக்குள்ள இருக்கிறது.
சாக்லேட்டா? அட பாவி, சாக்லேட் தந்துட்டமே. சரி பாப்போமா என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. சரி ஓபன் பண்ணுங்க பாப்போம். என்னடா இது பிடிச்ச விஷயம்னு சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு பாப்போம். வாவ், யாரப்பா இது? அப்படி இப்படி வச்சிருவோமா? சரி, யார் வந்தவர்? அழகா ஒரு பிள்ளையாரப்பா வந்திருக்கிற. பிள்ளையார விருப்பமா? பொதுவா எல்லாருக்குமே பிடிக்குமா நான் பிள்ளையார. சரி, இதுவர் வந்து சும்மா பிள்ளையார் இல்ல, உள்ளுக்குள்ள தண்ணி விட்டு மோட்டர் போட்டா 2 பக்கத்தாலையும் லைட் எல்லாம் எரிஞ்சு தண்ணி வரும். எப்பவுமே வீட்டுல ஞாபகமா இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவீங்கானே, ஆனா இந்த பர்த்டேக்கு இவர் வந்தவர் ஞாபகமா இருக்கட்டும் இதை அனுப்பியிருக்கிறாங்க. யார் அது? சரி, ஸ்ரீலங்காவில் இருக்கிற பெரிய ஃபேன் யாரு உங்களுக்கு? பெரிய ஃபேனா? சரி, உங்களுக்கு ஃபேனா இருக்கிற பெரிய ஃபேன் வேணாம், குட்டி ஃபேன் அப்படி யாராவது சொல்ல முடியல. சரி, வெளிநாட்டுல இருக்கிற ஃபேன் யாரு உங்களுக்கு? குமார் குமார் அண்ணன் லண்டன் ஃபேன் உங்களுக்கு வேற? எல்லாம் ஃபேன். மற்றது என்ன சொன்னீங்க? உறவு, ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட். எத்தனை வயசு அவருக்கு? 40 வயசாலே குமார் அண்ணன் சொன்னீங்க. நான் நினைச்சேன் கூட வயசுக்கு கிட்ட கிட்ட இருக்குமாக்குமண்டு. இல்ல, இது ஒரு கேர்ள் ஃபேன் அனுப்பி இருக்கிறாங்க. ஆரடாது பெரியம்மா பெரியம்மா ஷாக் ஆயிட்டாங்க. ஆரடாது கேர்ள் ஃபேன். கேர்ள் ஃபேன், அதுவும் வெளிநாட்டுல இருந்தா. அஜந்தி அக்காவா? எங்க இருக்கிறாங்க? கனடால. அவங்களுக்கு எத்தனை வயசு தெரியாது. சரி, அவங்க ஃபேன் அவங்களுக்கு. சரி, அப்ப நீங்க ப்ளே பண்ற நீங்க தானே நல்லா பாட்டு படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிப்பீங்களா? பாட்டா? சின்ன நான் எனக்கு 2 லைன் படிச்சு காட்டுங்களேன். எல்லாமே நீங்க சொன்னதெல்லாம் பிள்ளை என்றதால பனிஷ்மெண்ட் கொடுக்கும். சின்னதா இப்ப நான் இப்ப நாதஸ்வரம் இருந்திருந்தா வாசிச்சு காட்டு கொண்டு கேட்டிருப்பேன். ஒரு லைன் 2 லைன். என்ன பாட்டு? பிடிச்ச பாட்டு ஏதாவது படிங்க. வெரி குட். சூப்பர், வாவ், செம்மையா இருக்குது. நீங்க வாசிச்சு தான் கேட்டிருக்கிறேன். இப்போ நான் பாட்டு படிச்சுட்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கிறேன். இப்போ கிட்டடியில் அண்ணாட பெருமை ஃபேஸ்புக் முழுக்க போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சீரணியில் வாசித்த அந்த பெருமை வந்து நாங்கள் பார்த்தோம். சரியா, ஃபேஸ்புக் முழுக்க ஒரு கொஞ்ச நாள் அந்த திருவிழா நடந்ததுலேருந்து அண்ணாட வீடியோஸ் தான் அடிக்கடி போய்கொண்டே இருந்துச்சு. சாரங்க வீடியோஸ் தான் போய்கொண்டே இருந்துச்சு. பிரசன்னாவோட அந்த அவற்றை ஆலாபனைக்கு அவர் பாடினதெல்லாம் போயிட்டு இருந்தது. சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு தான் உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கிறேன். அண்ணாவோட அப்படி சொல்லுவேன், அண்ணாவோட நல்லா பாட்டு பாடுறீங்க நீங்கள். சரியா, அண்ணா நல்ல காலம். அண்ணா இல்லை, அண்ணா வந்தா அண்ணா வந்தானடா என்னோட வான்னு கேட்பேன். அவருக்கு தான் நான் நினைக்கிறேன் முதல் தரம் சர்ப்ரைஸ் கொடுத்தனாங்கன்னு சொல்லி. அப்பாவுக்கு கொடுத்தனாங்க, அண்ணாவுக்கு கொடுத்தனாங்க, இன்றைக்கு உங்களுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க யார் அனுப்பி வந்தனாங்கன்னு. அண்ணாக்கும் கொடுத்தனாங்க, அப்பாவுக்கும் கொடுத்தனாங்க. என்னடா இது, இந்த அக்கா கேட்கறதுல நித்திரையே வந்துடும் போல எனக்கு. அப்படியா? சரி, 2 கேர்ள்ஸ் தான் அவங்க. ஃபேன் அவங்களுக்கு. நோ,
இல்ல ஐடியா இல்லை. சரி சொல்லுவோம்மா யாருன்னு சொல்லி. பாவம் பிள்ளை கன நேரமா கேள்வி கேட்டு கொண்டுட்டோம் போல இருக்கு. சொல்லுவோம் என்ன யாருன்னு சொல்லி. உங்களை நல்லா புலப்பட்டான், அவன் கட்டிக்காரன், 2 பேர் அனுப்பினதுன்னு சொன்னாலே கண்டுபிடிச்சிருவான். இப்படிதான் சொன்னவையா, கள்ளன் கண்டுபிடிச்சிருவான், வடிவா குழப்புங்குவா, ஆளுக்கு தெரியாத மாதிரி குழப்புங்குவா என்று சொன்னது. ஏண்டா யாரு இப்படி கதைக்கிறது? குமாரினி முரளினி என்று சொன்னவே. யாரப்பா இது குமாரினி முரளினி? குமாரினி முரளினி என்று சொன்னது. அப்படி ஒருத்தரையும் தெரியாதா? அப்படி ஒருத்தரையும் தெரியாதா? வடிவா யோசிங்க, திரும்ப நான் சொல்றேன். குமாரினி முரளினி. சரி பாவம் பிள்ளை அந்த யோசிக்கிற கேர்ள்ஸ் சொன்னோடனே கொஞ்சம் பயந்துட்டான் போல இருக்குது. குமார் மாமாவும் முரளி மாமாவும். சரி பிள்ளை முதலே கெஸ் பண்ணிட்டீங்க குமார் மாமாவை அண்ட் முரளி மாமாவும் சேர்ந்து உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. ஹாப்பியா? சரி இப்படிதான் அப்பாவையும் குழப்ப சொன்னவங்க, அண்ணாவையும் குழப்ப சொன்னவங்க உங்களுக்கு கேர்ள்ஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினவன். சரியா? ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க குமார் மாமாக்கும்? என்ன உங்களோட துணையிலேயே சொல்லுவோம், குமார் அண்ணாக்கும் முரளி அண்ணாக்கும் என்ன சொல்ல போறீங்க? மிக்க நன்றி என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்க தாங்கள் ஆவலா இருக்கிறோமா, கெதியா அனுப்புங்க கொண்டு வர சொன்னதே. இப்போ நாங்கள் இந்த கேக்கை இப்போ வெட்டுவோமா? சரி.